சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். இன்று சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள். சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் தான் இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். 1863 ஜனவரி 12ஆம் நாள் சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் பிறந்தாங்க. அவங்களோட அப்பா விஸ்வநாத தத்தர் வழக்கறிஞர், அம்மா புவனேஸ்வரி மாதா. சுவாமி விவேகானந்தர் என்ற பெயர் இந்திய மக்கள் அனைவர் உள்ளத்திலும் உன்னதமான இடம்பெற்ற ஒன்று ஆகும். மிகச்சிறந்த ஆன்மீக தலைவர்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தர். 1893ஆம் ஆண்டு சிக்காகோவில் நடைபெற்ற சர்வமத மகாசபையில் அவர் சொற்பொழிவாற்றினார். அதைத் தொடர்ந்து 4½ ஆண்டுகள் அவர் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் சொற்பொழிவுகளும் பிரச்சார பணிகளும் மேற்கொண்டார். அதன் மூலம் இந்தியாவை பற்றி மேலை நாட்டினர் கொண்டிருந்த தாழ்வான கருத்துக்களை மாற்றி ஆன்மீகம், நல்லிணக்கம் மற்றும் மிகச்சிறந்த கலாச்சார பாரம்பரியம் கொண்ட புனித பூமி அது என்று இந்தியாவின் பெருமையை உயர்ந்ததொரு பீடத்தில் அமர்த்துவதிலும் அவர் பெரும் வெற்றி பெற்றார். தாயகம் திரும்பியவுடன் சுவாமி விவேகானந்தர் நாடு முழுவதும் எழுச்சிமிக்க சொற்பொழிவுகள் ஆற்றினார். இந்தியர்களின் மனத்தில் தாய்நாட்டின் சிறப்புமிக்க கலாச்சார பாரம்பரியம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தன்னம்பிக்கையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அவர்களிடம் மேலோங்கும்படி செய்தார். இந்தியாவின் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டில் உடனடி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர்களுக்கு சுட்டி காட்டினார். முதலாக ஏழை மக்களுக்காக குரல் எழுப்பிய, அவர்களுக்காக தன்னலம் கருதாத தொண்டுகள் பலவற்றை மேற்கொண்ட இந்தியாவின் நவீன ஆன்மீக தலைவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். மேலும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உலகளாவிய ஒரு லட்சிய மனிதர் சுவாமி விவேகானந்தர். தனது 39½ வயதிலேயே அவர் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டார் என்றாலும் அதற்குள்ளாகவே அவர் மகத்தான பல சாதனைகளை செய்து முடித்தார். மனிதகுல நலன், மேம்பாடு மற்றும் ஆன்மீக உயர்வுக்காக தமது குறுகிய இளமை பருவத்திலேயே அவர் ஆற்றிய பங்கு மிகவும் பெரியது. அதற்கு ஈடாக உலக வரலாற்றில் மிகச்சிலரின் வாழ்வையே குறிப்பிட இயலும். சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை அப்பேற்பட்ட குறிப்பிடத்தக்க ஒரு வாழ்க்கையாகும். அவர் சிறுவயது பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை சிறு கதைகள் மூலம் உங்களுக்கு உணர்த்துகிறேன். சிறுவன் நரேன் கொல்கத்தா நகரம். ஒரு இளைஞன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறான். திடீரென்று ஏதோ ஒரு பெரிய சத்தம். அந்த திசை நோக்கி திரும்பினான் அவன். நடந்தது அங்கே ஒரு குதிரை வண்டி வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எதையோ கண்டு மிரண்ட குதிரை தலைதெறிக்க ஓடிக்கொண்டிருந்தது. வண்டியில் அமர்ந்திருந்த பெண் குதிரையை விட அதிகம் மிரண்டிருந்தாள். எந்த நிமிஷமும் வண்டி குடைசாயலாம். அந்த பெண்ணுக்கும் ஆபத்து நேரலாம். யாராலும் அவளுக்கு உதவ முடியவில்லை. இளைஞன் ஒருவன் ஒரு கணத்தில் நிலைமையை உணர்ந்தான். குதிரை அவன் அருகில் வந்தபோது அதை நோக்கி பாய்ந்தான். கடிவாளத்தை எட்டி பிடித்தான். தீரத்துடன் தன் உயிரை பற்றி நினைக்காமல் கண்மூடித்தனமாக ஓடிக்கொண்டிருந்த குதிரையை அடக்கி கட்டுக்குள் கொண்டு வந்தான். அந்த பெண் கண்கலங்கி அந்த இளைஞனுக்கு நன்றி கூறினாள். யார் அந்த இளைஞன்? பின்னாளில் சுவாமி விவேகானந்தராக உலக புகழ்பெற்ற நரேந்திரன் தான் அவன். நரேந்திரன் கொல்கத்தாவில் சிம்லா பகுதியில் வசித்த பிரபல தத்தர் குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனது தந்தை விஸ்வநாத தத்தர் ஒரு பிரபல வழக்கறிஞர், நன்கு படித்தவர், எல்லோராலும் பெரிதும் மதிக்கப்பட்டவர். அவருடைய மனைவி புவனேஸ்வரி தேவி தோற்றத்திலும் நடத்தையிலும் ஒரு மகாராணியைப் போல் விளங்கியவர். அனைவராலும் நேசிக்கப்பட்டவர், பெரியும் மதிக்கப்பட்டவர். 1863 ஜனவரி 12ஆம் நாள் அவர்களுடைய முதல் மகன் பிறந்தான். அவனுக்கு நரேந்திரநாத் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். நரேன் அப்பப்பா படு விஷமக்காரன். சில சமயங்களில் புவனேஸ்வரி தேவியால் அவனை அடக்கவே முடியாது. நரேன் இவ்வாறு ஓடி ஆடி கட்டுக்கு அடங்காமல் விஷமம் செய்யும்போது எப்படியாவது அவனை பிடித்து உச்சந்தலையில் குளிர்ந்த நீரை ஊற்றி சிவ சிவ என்று அவன் காதுகளில் ஓதினால் அடங்கி விடுவான். சில சமயங்களில் இப்படி செய்துதான் புவனேஸ்வரி அன்னை வழிக்கு கொண்டு வருவார். சிறுவன் நரேன் தன் தாயிடம் இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டான். புவனேஸ்வரி தேவி இராமாயணத்தில் இருந்தும் மகாபாரதத்தில் இருந்தும் பல கதைகளை அவனுக்கு கூறுவார்.
ஸ்ரீராமரின் கதை நரேனுக்கு மிகவும் பிடிக்கும். அழகிய ராமர் சீதை பொம்மை ஒன்றை வாங்கி அதற்கு மலரிட்டு வழிபட்டு வந்தான் அவன். யாராவது ராமாயணம் படித்தால் அதை விரும்பி கேட்பான். வாழைத்தோப்பு ஹனுமனுக்கு பிடித்த இடம் என்று யாரோ கூறியதை கேட்ட அவன் ஒருமுறை ஹனுமானை காண வேண்டும் என்ற ஆவலில் வாழைத்தோப்பு ஒன்றில் நீண்ட நேரம் காத்திருந்தான். நரேனுக்கு தியானம் செய்வது மிகவும் பிடித்த விளையாட்டு. இரண்டொரு நண்பர்களுடன் ஒரு தனிமையான இடத்தில் ராமர், சீதை அல்லது சிவமூர்த்தியின் எதிரில் அமர்வான். கண்களை மூடி அந்த கடவுளை தியானிப்பான். இறைவனை பற்றிய நினைவுகளிலே மெய்மறந்து விடுவான். தன்னை பற்றி என்ன நடக்கிறது என்பதே அவனுக்கு தெரியாது. ஒருமுறை நரேன் இவ்வாறு தியானம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து வந்தது. பயந்து போன மற்ற சிறுவர்கள் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர். கூச்சலிட்டு நரேனையும் எழுந்து வரும்படி அழைத்தனர். ஆனால் நரேன் அசையவே இல்லை. தான் இருந்த நிலையில் அப்படியே இருந்தான். சிறிது நேரம் கழித்து பாம்பு தான் வந்த வழியே சென்று விட்டது. பாம்பு வந்தபோது ஏன் எழுந்திருக்கவில்லை என்று பெற்றோர் கேட்டதற்கு, பாம்பா, அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே, நான் ஆனந்தமாக தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்று கூறினான். நரேன் வீட்டுக்கு பல சாதுக்களும் துறவிகளும் வருவதுண்டு. அவன் சில சமயம் வீட்டிலுள்ள விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து சாதுக்களுக்கு கொடுத்து விடுவான். ஒருமுறை தான் கட்டியிருந்த புது துண்டையே ஒரு சாதுவுக்கு கொடுத்து விட்டான் என்றால் பாருங்கள். அதன் பிறகு சாதுக்கள் வரும்போதெல்லாம் அவன் வீட்டினர் அவனை அறை ஒன்றில் பூட்டி விடுவது வழக்கம். அப்படி இருந்தும் அவன் ஜன்னல் வழியாக பொருட்களை அவர்களிடம் வீசி விடுவான். நானும் துறவியாக போகிறேன் என்று சில சமயங்களில் கூறுவான். நரேனின் தந்தை ஒரு வழக்கறிஞர் அல்லவா, அவரை காண பலர் வருவதுண்டு. நரேன் அவர்களிடம் நன்கு கலந்து பேசி அவர்களை மகிழ்விப்பான். வங்காள வழக்கப்படி அவர்களுக்கு புகையிலே அல்லது புகைப்பிடிக்க ஹூக்கா தயாரித்து கொடுப்பான். அவருக்கு பல்வேறு சாதியினருக்கென்று தனித்தனி புகைப்பிடிக்கும் குழாய்கள் இருந்தன. சாதி என்பது நரேனுக்கு ஒரு புதிராக இருந்தது. ஏன் ஒரு சாதியை சேர்ந்தவர் மற்ற சாதியினரோடு அமர்ந்து உணவருந்த அனுமதிக்கப்படுவதில்லை? ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக ஏன் புகைப்பிடிக்கும் குழாய்? முஸ்லிம்களுக்கு என தனியே ஒரு குழாயும் இருந்தது. ஒரு சாதியினருக்காக வைத்திருந்த குழாயில் வேறு சாதியினர் புகைப்பிடித்தால் குழாய் வெடித்து விடுமா, கூரை சாய்ந்து விழுந்து விடுமா என்றெல்லாம் நரேனின் மனதில் கேள்விகள் எழும். இதை சோதித்து அறிய நினைத்த அவன் எல்லா குழாய்களின் மூலமும் ஒருமுறை புகை இழுத்து பார்த்தான். ஒன்றும் ஆகவில்லை. அப்போது அங்கு வந்த விஸ்வநாத தத்தர், என்னப்பா செய்கிறாய் என்று கேட்டார். ஒன்றுமில்லை, சாதி பிரிவினைகளை உடைத்தால் என்னவாகும் என்று பார்த்தேன் என்றான். தந்தை சிரித்து கொண்டே தமது அறைக்கு சென்றார். நரேன் பள்ளியிலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்குவான். 6 வயதான போது நரேன் கல்வி கற்கத் தொடங்கினான். அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு வீட்டிலேயே கற்பிக்க ஒரு ஆசிரியரை நியமித்தனர். எனவே அவன் தொடக்க கல்வி கற்க பள்ளி செல்லவில்லை. படிக்கவும் எழுதவும் அந்த ஆசிரியரிடம் அவன் வெகு விரைவில் கற்றான். நினைவாற்றல் பெரிதும் உள்ளவனாக அவன் விளங்கினான். பாடங்களை ஆசிரியர் ஒருமுறை படித்தால் போதும், அவற்றின் பொருளை அவன் அறிந்து கொள்வான். 7 வயது ஆனபோது நரேன் நகரப்பள்ளிக்கு அனுப்பப்பட்டான். பண்டித ஈஸ்வர சந்திரா வித்யாசாகரால் தொடங்கப்பட்ட பள்ளி அது. அறிவு கூர்மையுள்ள நரேன் விரைவில் பாடங்களை கற்று சிறந்த மாணவனாக விளங்கினான். பிற மாணவர்களுக்கு தலைவனானான். நரேன் விளையாட்டுக்களை மிகவும் விரும்பினான். மதிய உணவை அவசரமாக விழுங்கிவிட்டு விளையாட்டு மைதானத்திற்கு முதல் ஆளாக போய் நிற்பான். எம்பி குதிப்பது, ஓட்டம், மல்யுத்தம், கோலி இவை நரேனுக்கு பிடித்த விளையாட்டுகள். புத்திசாலியான நரேன் புது புது விளையாட்டுக்களை தானே கண்டுபிடிக்கவும் செய்வான். விஷமக்கார நரேன் சில சமயம் வகுப்பறையையே விளையாட்டு மைதானமாக்கி விடுவான். வகுப்பில் ஆசிரியர் இருக்கும்போதே பிற மாணவர்களிடம் பேசுவான். கதைகள் கூட கூறுவான். ஒரு நாள் ஆசிரியர் அதை கவனித்து விட்டார். அவர்களை பார்த்து தான் நடத்திய பாடத்தை திரும்ப கூறுமாறு சொன்னார். மற்றவர்கள் மௌனமாக இருக்க நரேன் மட்டும் பாடத்தை அப்படியே திரும்ப கூறினான். நண்பர்களுடன் பேசும்போதே பாடத்தையும் கவனிக்க நரேனுக்கு முடிந்தது. பாடத்தை பற்றி ஆசிரியர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான விடையளித்தான் அவன். நான் பாடம் நடத்தும்போது பேசிக்கொண்டிருந்தது யார் என அவர் கேட்டார். மாணவர்கள் நரேனையே சுட்டி காட்டினர். நரேன்தான் எல்லா கேள்விகளுக்கும் விடையளித்தானே. மாணவர்கள் உண்மையை மறைப்பதாக நினைத்த ஆசிரியர் நரேனை தவிர அனைவருக்கும் எழுந்து நிற்கும்படி தண்டனை அளித்தார். ஆனால் நரேனும் அவர்களுடன் நின்றான். ஆசிரியர் அவன் நிற்க தேவையில்லை என்று கூறினார்.
ஐயா, நான் தான் வகுப்பில் பேசியவன், நான் கட்டாயம் நிற்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து நின்று தண்டனையை அனுபவித்தான் நரேன். எப்போதும் ராஜ கம்பீரத்துடன் விளங்கும் நரேனுக்கு அரச தர்பார் விளையாட்டு மிகவும் பிடிக்கும். தோட்டத்திலிருந்து பூஜை அறை வரை செல்லும் படிக்கட்டுகள்தான் அரசனின் சிம்மாசனம் படிக்கட்டுகள். நரேன் மேல்படியில் அரசனாக அமர்ந்து மந்திரிகளையும் பிரதானிகளையும் நியமிப்பான். ஒரு சிறுவன் பிரதம மந்திரி, இன்னொருவன் படைத்தலைவன், சிலர் அரசு அலுவலர்கள், சிலர் கப்பம் கட்டும் சிற்றரசர்கள். படிக்கட்டில் அவரவர் பதவிக்கேற்ப ஆசனங்கள். தர்பார் ஆரம்பமாகிவிடும். அரசனிடமிருந்து ஆணைகள் பிறக்கும், புரட்சிகள் ஒடுக்கப்படும், வழக்குகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, அரசாணைக்கு அரசன் கட்டுப்பட்டு ஆக வேண்டும். அனைவரும் அரசனின் ஆணைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும். எதிர்ப்பவர் கடும் தண்டனைக்கு உட்படுவர். தப்பிச் செல்ல முயற்சித்தால் அவ்வளவுதான். அரசனின் படைவீரர்கள் அவனை சுற்றி வீடு முழுவதும் துரத்தி பலத்த ஆரவாரத்துடன் கைது செய்து கொண்டு வருவார்கள். விசாரணை, தீர்ப்பு, தர்பார் தொடரும். நரேனுக்கு எல்லா மிருகங்களையும் பிடிக்கும். தன் வீட்டு பசுமாட்டுடன் விளையாடுவது மிகவும் பிடிக்கும். அவனுடைய வளர்ப்பு மிருகங்கள் மற்றும் பறவைகளின் பட்டியல்: ஒரு குரங்கு, ஓர் ஆடு, ஒரு மயில், சில புறாக்கள், 2 கினியா பன்றிகள் என்று மிக நீளமானது. கோச்சு வண்டி ஓட்டுபவரும் நரேனும் நெருங்கிய நண்பர்கள். நரேன் அவரோடு அமர்ந்து நட்புடன் பேசி கொண்டிருப்பான். பெரிய தலைப்பாகை அமைந்து கொண்டு சவுக்கையை சுழட்டியபடி வண்டியில் உட்கார்ந்திருக்கும் கோச்சு வண்டிக்காரர் நரேனை பொறுத்தவரையில் மிகவும் பெரிய மனிதர். நான் பெரியவன் ஆனதும் கோச்சு வண்டி ஓட்டுநராக போவதாக அவன் அடிக்கடி கூறுவான். நரேன் பல விளையாட்டுகளை முயன்று ஒரு கை பார்த்திருக்கிறான். சமைப்பது மட்டும் விலக்கா என்ன? ஒருமுறை காய்கறிகள், மசாலா இவையெல்லாம் வாங்கி வந்து விதவிதமான உணவுகளை சமைத்திருந்தான். சும்மா சொல்லக்கூடாது, நரேன் நல்ல சமையல்காரன் என்று அவை நிரூபித்தன. மற்றொரு முறை நண்பர்களை சேர்த்து கொண்டு சில நாடகங்கள் தயாரித்து நடித்தான். அதன் பின்னர் உடற்பயிற்சியில் ஆர்வம் கொண்டான். முதலில் தன் வீட்டு முகப்பிலேயே உடற்பயிற்சி கூடம் அமைத்தான். பின்னர் வேறொரு பயிற்சி கூட்டத்தில் சேர்ந்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். வேலி கட்டுதல், சிலம்பாட்டம், குத்துச்சண்டை என்று எதையும் விடவில்லை அவன். நரேனும் நண்பர்களும் ஒருமுறை பெரிய டிராபிஸ் என்னும் உயர் பயிற்சி கருவியை பயிற்சி கூடத்தில் பொருத்த முயற்சி செய்து கொண்டிருந்தனர். சிறுவர்களுக்கு அது சிறிது கடினமான வேலையாக இருந்தது. சுற்றி நின்று பலர் வேடிக்கை பார்த்தார்களே தவிர யாரும் உதவ முன்வரவில்லை. கூட்டத்தில் பலசாலியான ஒரு ஆங்கில மாலுமி இருப்பதை கண்டான் நரேன். ஓடிச் சென்று அவரிடம் உதவி கேட்டான். மாலுமி ஒப்புக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தார். திடீரென்று ட்ரப்பிஸ் நழுவி கீழே விழுந்தது. அடடா! உதவி செய்ய வந்த மாலுமியின் தலையில் விழுந்து விட்டதே! மாலுமி மயங்கி தரையில் சரிந்தார். ஆங்கில மாலுமி இறந்து விட்டார் என்றெண்ணி மொத்த கூட்டமும் ஓடிவிட்டது. ஆனால் நரேன் பயந்து ஓடவில்லை. அவனுடன் ஓரிரு நண்பர்களும் இருந்தனர். நரேன் தன் வேட்டியை சிறிது கிழித்தான். மாலுமியின் நெற்றியைச் சுற்றி இரத்தப்போக்கு நிற்கும்படி இறுக்கி கட்டினான். அவருடைய முகத்தில் தண்ணீர் தெளித்து லேசாக விசிற ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் மாலுமி மயக்கம் தெளிந்து கண் விழித்தார். நரேனும் நண்பர்களும் அவரை கைத்தாங்களாக பக்கத்தில் இருந்த பள்ளிக்கூட்டிடத்திற்கு அழைத்துச் சென்று ஓய்வெடுக்க வைத்தனர். பின் மருத்துவரை அழைத்தனர். 1 வாரத்தில் குணமடைந்த மாலுமி தன் இருப்பிடம் சென்றார். அதற்குள் தன் நண்பர்களிடமிருந்து சிறிது பணம் சேகரித்து அவருக்கு கொடுத்து மருத்துவ சிகிச்சை செய்து நன்கு குணமடைந்தவுடன் அவரை வெளியே விட்டான். இவ்வாறு சிறு சிறு விஷயங்களுக்கு கூட பெரிய மனிதர் போல உதவி செய்து கொண்டிருந்தான் நம் குட்டி சிறுவன் நரேன். இதற்கு அப்புறமாக மீண்டும் பல கதைகளுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.